தியானிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல நல்ல புரிதல்களை ஏற்படுத்துறது தான் நம்ம ஒரு பெரிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நம்ம உள்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னன்னா, இந்த கன்னியாகுமரியில் அந்த பாறையை பற்றி நம்ம ஒரு விளக்கமாக ஒரு செயல் வீடியோவும் பேசியிருக்கோம். அது சம்மந்தமாக டாக்குமெண்ட்ரியாக ஒரு ஆய்வு மடி அதை ஒரு சுருக்கி ஒரு வேர்டாகவும் கொடுத்துருக்குறோம் எழுதி. அதோட விளக்கம் எப்படி, அதை பற்றி என்ன புரிதல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறோம். அதை அங்கே சுற்றுலா பயணிகள் எல்லோரும் வர்றாங்க, அந்த பாறையை பயன்படுத்துகிறாங்க. விவேகானந்தர் பாறை, விவேகானந்தருடைய ஒரு நல்ல அவர் மீது இருக்கிற அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கும், அந்த இடத்துக்கு போனால் நம்ம அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு இந்தியாவில் சில முக்கியமான பிளேஸ் இருக்கிறதுல கன்னியாகுமரியும் ஒரு முக்கியமான பிளேஸாக இருக்குது. அதில் வர்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த பக்கம் ஒரு பாதம் இருக்குது, பார்வதியோடைய பாதம்னு சொல்லக்கூடிய ஒரு பாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் விவேகானந்தருக்குரிய ஒரு சிலை வச்சு கீழே தியானம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ பொதுவாகவே அங்கே போகிறவங்களுக்கு அத்தனை பேத்துக்குள்ளேயும் என்ன மனநிலை இருக்குன்னா, அந்த இடம் கடல் சூழ்ந்து இருக்குது, நடுவில் ஒரு பாறை இருக்குது, பக்கத்தில் ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்குது. அதை போய் குடும்பத்தோடு அப்படி பார்த்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படி ரிலாக்ஸாக அங்கங்கே உட்காந்துட்டு அப்படியே வருவோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி. இப்போ இது எப்படின்னா, அந்த இடம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு மனிதன் தன்னை உணரக்கூடிய ஒரு இடம். அப்போ அங்கே போகிறவங்களுக்கு அந்த மாதிரி மனநிலையில் போகலை யாரும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த சுற்றுலா பயணிகளாக போகிறாங்கல்ல, அவங்கள யாரையும் தடுக்க சொல்லலை. அவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் அது எப்படி மாறப்படணும் அப்படின்னா, அந்த இடத்த இந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கணும். ஒரே ஒருத்தராச்சும் அந்த பாறையை ஒரு டெம்பிள், ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி யாராச்சும் போகிறாங்கன்னு சொல்லுங்க, இருக்காது. அந்த அந்த இடத்துக்குள்ள ஒரு புனிதமான ஒரு இடம், ஒரு முக்கியமான லைஃப்பில் ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ரொம்ப லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான இடம், அப்படிலாம் யாரும் போக மாட்டாங்க. சும்மா கேஷுவலாக அந்த கடலில் ஒரு 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 5 நிமிஷம் 6 நிமிஷம் ட்ராவலு, ஒரு போட்டில் போகிறோம், அங்கே போய் அந்த பாறையில் போவோம். அது ஒரு 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 அந்த மாதிரி பார்வை தான் எல்லாத்துக்கிட்டே இருக்க வச்சு, அதை பற்றி வேறு பார்வை இல்லை. அப்போ நம்ம இதை பற்றி எடுத்து சொல்லும் போதோ, அது ஒரு புனிதமான இடம்னு சொல்லும் போதோ, அது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிற ஒரு இடம்னு சொல்லும் போதோ, ஒரு மனிதன் தன்னை உணர்றதுக்கான ஒரு இடம்னு சொல்கிறதோ, அதே மாதிரி மனித வாழ்க்கையில் இருக்கும்போது தியானம் பண்ணாலும் பண்ணலைனாலும் இந்த மாதிரி இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதை நீ ட்ராவல்லையே வீட்டிலேருந்து திட்டமிடும் போதே ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகிறோம், ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு நிலைக்கு ஏற்படுத்துகிற ஒரு இடத்துக்கு போகிறோங்கிறத நீங்கள் அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த இடத்த ஒரு புனிதமான இடமா அறிவிக்க சொல்கிறது, அதுக்காக தான் அந்த இடத்த பாதுகாக்கணும்னு சொல்கிறது. இது என்னன்னா, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைம்பாங்களா, அந்த மாதிரி மக்களுக்கு இந்த இடத்த பற்றி உணர்த்துவதற்காக தான் சொல்கிறோம். அதுக்குள்ளே தனிப்பட்ட முறையில் நமக்கு என்ன இருக்க போகுது? நீங்கள்லாம் வெளியில் இருக்கிறவங்க நினைக்கலாம், அது ஆல்ரெடி விவேகானந்தர் பாறைன்னு தெரியும், அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் நாங்கள் தியானம் பண்ணிட்டு வருவோம், நாங்கள் அப்படி பார்க்குறோம், இப்படி 1000 புரிதல் இருக்கலாம். அப்படி இல்லை. நீங்கள் பார்க்குற புரிதல், அதை பற்றி எழுதியிருக்கிற புரிதல்லாம் இங்கே இல்லைங்க. விவேகானந்தரே அந்த பாறையை பற்றி முழுமையாக எதுவும் தகவல் சொல்லவில்லை. அந்த பாறை மிக அதிசயமான ஒரு பாறை, மிக நுட்பமான பாறை. ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா மொழி பேசக்கூடிய எல்லா உலகத்தில் இருக்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்த ஒரு நல்ல மௌனத்தில் பார்த்துக்கணும், கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு விவேகானந்தர்னா பாதி பேருக்கு அவருடைய முழு ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியாது, அவருடைய வரலாறு தெரியாது. அவருடைய வரலாறு தெரிஞ்சாலும் அவரை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு பேச்சாளர் போல, ஒரு தத்துவ அறிஞர் போல, ஒரு சாமியார் போல தான் பார்ப்பாங்க. அவரே ஒரு சித்தருங்க, அவரே சப்த ரிஷிகளில் ஒருத்தராக தான் அவதரித்து வந்திருக்கிறார். அவரே ஒரு தியானத்தில் மிகப்பெரிய மாஸ்டர். அவர் ஒரு பெரிய ஆளுங்க. அவரை இந்தியாவிலேயே நிறைய பேருக்கு புரிதல் இல்லை, தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு அவரை பற்றி புரிதல் இல்லை.
அவர் மிகப்பெரிய தியானத்துக்குள்ள நீங்க நினைக்கிற எத்தனையோ சித்தர்கள், பெரிய பெரிய சித்தர்கள், அந்த சித்தர் தான் அவரு. அந்த சித்தர் வழியிலிருந்து தோன்றி வந்த ஒரு அவதாரம், ஒரு அவதாரத்துக்குரிய ஒருத்தர் தான் அவரு. அப்ப அவதாரத்துக்குரிய ஒருத்தர் அந்த இடத்துக்குள்ளிருந்து ஒரு பேர் செயலை பெற்றிருக்கிறார், பார்த்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு 3 நாள் கடும் தியானத்துக்குள்ள மாறி போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அங்க அந்த பாறைக்குள்ள இருக்கின்ற ஒரு உன்னதமான செயலை ஒரு பப்ளிக் மக்கள்கிட்ட கடத்த வேண்டிய பொறுப்பு ஒரு தியானம் பண்றவனா என்ன போன்ற ஒரு நபருக்கு இருக்கு. நான் தியானத்தில் பார்த்த அந்த அனுபவத்தையும் அந்த பாறையில் இருக்கிற செயலும் ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்கிறதுல என்ன தவறு இருக்க போகுது? தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸா தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா, இப்ப நிறைய பேர் ஒரு சுற்றுலாத்தலமா போகும்போது அந்த இடத்த பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க, போட்டோ எடுத்துட்டு வர்றாங்க. ஒருவேளை அவங்களுக்கு நல்ல புரிதலோட ஒரு தெளிவு இருந்து போனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்த உண்மையிலேயே ஒரு வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, பிளான் பண்ணிட்டு வர்றாங்க, அந்த இடத்த ஒரு தெளிவோட வந்து உட்காரும் போது 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ இல்லை அந்த இடத்த ஒரு 2 நாளோ 3 நாளோ தங்கி தொடர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றத ஒரு வாய்ப்பை உருவாக்குனாங்கன்னா, அவங்க லைஃபுக்குள்ள உண்மையிலேயே எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு சேஞ்சை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது தெரியாம போயிருச்சு. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க வரும்போதே வந்திருப்போம். நாங்க ஏதோ ஒரு சாதாரணமா போனோம். சிறு வயதுல நான் வளரும்போது என்னை எத்தனையோ கோயில்களுக்கு என் தந்தையார் கூட்டிட்டு போயிருக்காரு, என் தாயார் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்த பத்தி எதுவுமே எங்களுக்கு சொன்னது கிடையாது. அதே தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த பற்றிக்கு நாங்க போகும்போது அவ்வளோ வருத்தப்பட்டிருக்கிறோம், அவ்வளோ அழுது இருக்கிறோம். ஏன்னா அந்த இடத்த நம்ம வேற மாதிரி பார்த்துட்டோம். இந்த வாய்ப்பு சிறு வயதிலேயே என் தந்தை வரும்போது எனக்கு உணர்த்தி இருந்தா என் லைஃபே கொஞ்சம் மாறி இருக்கலாமோ, இன்னும் என் வாழ்க்கையில நான் பெட்டர்மெண்டா வாழ்ந்திருக்கலாமோ, இன்னும் என் லைஃபை ஒரு நல்ல முறைக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாமோ, ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளை நான் வீணடித்து விட்டனோ, அங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விழிப்போட இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்துச்சு. அந்த புரிதலை ஏற்படுத்துறது தான் இந்த வாய்ப்பை, இந்த கன்னியாகுமரி பாறையை பற்றி சொல்றோம். அதனால தயவு செய்து இந்த இந்த காணொளி பார்க்குற அத்தனை பேத்துக்குள்ளேயும் அந்த இடம் ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு இடம். அந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல செயல் உருவாக்கணும். அதுக்காகத்தான் அந்த இடத்த ஒரு கையெழுத்து அணிவகுப்பா எதுக்கு நடத்தப்படணும் அப்படின்னா, அந்த இடம் ஆல்ரெடி என்னவாக இருக்குன்னா அது ஒரு முக்கியமான ஒரு இடமா தான் இருக்கு. ஆனா அது இன்னும் முக்கியத்துவமான இடம், அது இன்னும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அரசாங்கம் எந்த மாதிரி செய்யலைங்கிறதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். அது பிரபஞ்சத்தோட செயல். வாய்ப்பு இருந்தா உங்களுடைய நீங்கள் அந்த பாறைக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, ஒரு புனிதமான இடத்துக்கு போறோம், ஒரு நல்ல இடத்துக்கு போறோம். லைஃப்ல எங்கேயாவது ஒரு நாள் லைஃப்ல சேஞ்ச் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு அது சேஞ்சுக்குரிய இடம். அப்படி நீங்க பார்த்துக்கங்க. அப்படி ஒரு செயல்ல என்னைக்காவது உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த இடத்த பத்தி நம்மளுடைய பதிவா ஒரு சிக்னேச்சரா இந்த கையெழுத்து அணிவகுப்புல கலந்துக்கோன்னு சொல்லுங்க. அரசாங்கமோ இல்ல சுத்தி இருக்கிற யாரோ ஒரு செயலை மாத்திர போறதில்ல. தியானங்கிறது ஒரு தனி மனிதனுக்குள்ள அவனுக்குள்ளிருந்து பிரபஞ்சத்தால நிகழப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு மலையையோ ஒரு காட்டையோ ஒரு குகையையோ அரசாங்கம் இங்க எந்த குகையும் அறிமுகம் பண்ணி வைத்ததில்லை. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கைலை எத்தனையோ மலைகள் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் கைலை மலை எத்தனையோ மலைகள் தொடர்கள் இருக்கு. எல்லாத்தையுமே அந்தந்த அரசாங்கம் அறிமுகம் பண்ணி வச்சது கிடையாது. இந்த மலை புனிதமான மலை, நாங்கள் இதை அறிமுகம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்லாம் பண்ணது கிடையாது. அந்த காலகட்டத்தில் தவம் பண்ணிய பெரிய முனிவர்கள், சித்தர்கள், அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க ஒவ்வொரு இடத்த பற்றியும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போற காசி, ராமேஸ்வரம், ரிஷிகேஷ், இமயமலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் எந்த சுற்றுலாத்துறை சார்ந்த நிபுணர்களும் இதை பற்றி அறிக்கை கொடுத்ததில்லை. எந்த விஞ்ஞானிகளும் இதை பற்றி நுட்பமா சொன்னதில்லை. நீங்க இவ்வளோ கூட்டமா போறதுக்கான இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம், அதுல தவம் செய்த ஒருவர் அந்த இடத்த பற்றி பர்டிகுலரா அங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்குங்கிறத துல்லியமாக கொடுத்திருக்கிறார். மூகாம்பிகை கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா அந்த கோவிலை முன்கூட்டியே, அந்த கோவில்னா என்னங்கிறத ஆதிசங்கரருடைய வழியில் அதை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு தவம் பண்றவர் ஒரு இடத்தையோ ஒரு கோயிலை பற்றியோ அவரு என்ன மாதிரி ஒரு சூழல் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்ப அது எவ்வளவு பெரிய முக்கியம். அப்ப தவத்திலிருந்து அந்த இடம் எந்த மனிதனுக்கா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கன்னியாகுமரியில இருக்கிற
அந்த முக்கடல்ல இருக்கிற அந்த பாறை. அதை ரொம்ப விழிப்போட எந்த மனிதனும் அலட்சியமா இல்லாம, ஒரு சுற்றுலா தலத்துக்கு போற மாதிரி இல்லாம கவனத்தோட எடுத்துக்கிட்டானா, இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்கோ ஒரு நாள் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஒரு தொழில் ரீதியா இருக்கலாம், குடும்ப ரீதியா இருக்கலாம், இல்ல பெரிய ப்ராப்ளத்துல இருக்கலாம். எல்லா ரூபத்திலையும் அந்த மலை சப்போர்ட் பண்ணும். வெறும் ஞானத்துக்கு, வெறும் தவத்துக்கு மட்டும் இறைவன் என்பவன் உதவ மாட்டான். இறைவன் என்பவன், தவம் என்பது என்னன்னா எல்லா சூழலையும் சமன்படுத்துறதுதான். கணவன், மனைவி, குழந்தைங்க, படிப்பு, தொழில் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்வழிப்படுத்துறது தான் தியானங்கிறது. ஒரு சார்ந்து ஆன்மீகமா இப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே காவியிலே போறது பேரு அது கிடையாது. ஒரு மனிதன் இல்லறத்துல இருந்து கொண்டே அவனுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்காக அவனுடைய கடமைகளை செய்து, அந்த உள்ள வீட்டுக்குள் எப்படி கடமை இருக்கோ அதே மாதிரி அவனை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல செயலோடு உருவாக்கி கொள்கிறது தான் தியானம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு நல்ல செயலை இயற்கையாகவே ஒரு இடம் உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். ஒரு குரு இருக்கிறாரு, இப்போ நம்ம கிட்ட வர்ற மாணவர்கள்ட்ட நீங்க எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு உபதேசம் பண்ணி அவர்களை ஒரு ஒழுங்குபடுத்தி உட்கார வைக்கிறோம். அது மாதிரி அந்த இடமே ஒரு தனி மனிதனை தியானம் வராதவனுக்கு கூட, இல்லை அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வெவ்வேறு குழப்பத்தில் இருக்கிறவனுக்கு கூட ஏதோ ஒரு சேஞ்சை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும். இதுதான் இது முக்கியமான விஷயம். அப்ப இதை பற்றி சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண விவேகானந்தர் அந்த பாறைக்கு போகலன்னா அந்த பாறையில கருவாடு தான் காஞ்சிக்கிட்டு இருக்கும். விவேகானந்தர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாறையோட முக்கியத்துவம் என்னங்கிறது இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். விவேகானந்தர் தெரியாதுங்கிறது இன்னொரு பக்கம். அந்த விவேகானந்தர் பாறை அந்த போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாறைக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ உருவானுச்சு. அப்ப நாங்க எப்படி பார்க்குறோம்னா, விவேகானந்தருக்கு அந்த பாறையிலேருந்து என்ன கிடைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த பாறைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப அந்த பாறைக்கு நமக்கு என்ன தொடர்புங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த பாறையில ஒரு மனிதனுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னா நிச்சயமா கிடைக்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையும் எதிர்பார்க்காத நிறைய சர்ப்ரைஸ் அந்த பாறையில இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதை பொறுப்போட உணர்ந்து தெளிவடைந்து தெளிந்த நீரோடையாக மக்கள்கிட்ட சொல்லணும்ல, இதைதான் சொல்றோம். அதை குழப்பம் இல்லாம நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான இடம் கன்னியாகுமரி. அந்த முக்கடல்ல இருக்கிற பாறை அது ஒரு புனித இடமாக, அதை ஒரு நல்ல செயலாக நீங்களும் பார்த்துக்கணும். அதை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கங்க. போகும்போது அது ஒரு நல்ல செயலாக செஞ்சுக்கங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த கையெழுத்து அணிவகுப்பில் உங்களோட பங்களிப்பையும் வைங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த சூழல்லையும் அந்த இடம் ஒரு புனிதமான இடம் என்பதை தவம் செய்து நாம் சொன்னோம்ல. அன்னைக்கு விவேகானந்தர் போகும்போது அது வெறும் பாறை, யாருக்கும் அதை பற்றி தெரியாது. இன்னைக்கு அந்த வெறும் பாறை இல்லை, அது வேற ஒரு செயலில் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். பின்னாட்கள்ல பாருங்க, அது நிச்சயமாக அது ஒரு புனிதமான இடமாக தானாக வெளிப்படும். நீங்க நினைக்கிற மாதிரி இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமா இல்லை, அது இயற்கையாகவே செய்யும். செய்யறத தான் எங்களை மாதிரி தவம் பண்றவங்கள்ட்ட நாளைக்கு நடக்க போறதை தான் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. யாரு தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. ஏன்னா நாளைக்கு நடக்க போறதை நான் சொல்றேன். அது ஒரு புனிதமான இடம். அது புனிதமான இடமா யாரோ முன்னிருந்து அறிவிப்பார்கள். அதை முன்கூட்டியே நான் சொல்கிறேன். அதற்காக ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை வெப்சைட்ல எங்களுடைய வெப்சைட்ல ஆன்மா அருங்கோண சக்கரம் இருக்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய மெயில் ஐடியையும் பதிவு செய்துங்க. இது ஒரு முக்கியமான ஒரு செயல் வடிவமாக இருக்கும். ஒரு நல்ல செயலோட ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தலாம். வெளிநாடுகளில் இந்தியாவை பற்றி வெவ்வேறு புரிதல்கள் இருந்துச்சு. சுவாமிகளை பற்றியும் மூட நம்பிக்கைகளை பற்றியும் நிறைய புரிதல்களும் மத பரப்புரையும் இருக்கும்போது விவேகானந்தர் போய் அந்த மூட நம்பிக்கைகளையும் இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய பற்றி புரிதல்களையும் மிக துல்லியமாக அந்த நாடுகளில் எடுத்து உரைத்திருந்தார். அப்போ அந்த நாடுகளில் இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்கும் நாம ஆன்மீகத்தையோ மதத்தை பற்றியோ இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. இந்தியர்கள் இதில் தெளிவடைந்தவர்கள், தெளிந்த நீரோடைக்குள்ளவர்கள். அவர்கள்ட்ட போய் மத பரப்புரையெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. அவர்கள்ட்ட போய் வேற மாதிரி அப்படி என்று சொல்லக்கூடாது. அவர்கள் நுட்பமாக
எல்லா மதத்தையும் அறிந்து மதம் என்றால் என்ன, மதத்துக்குள் இருக்கின்ற கடவுள் என்றால் என்ன, உண்மை தத்துவம் என்றால் என்னன்னு அறிந்து செயல்படக்கூடியதிலே உலகத்திலே நுட்பமானவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறத இப்ப கிடையாது. விவேகானந்தர் அமெரிக்காவிலே ப்ரூவ் பண்ணிட்டார். அதற்கு முன்னாடி காலகட்டத்திலிருந்து இந்தியர்கள் எல்லா ரூபத்திலையும் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க. அது நாடா நீங்க பார்க்கக்கூடாது. இந்த தேசத்துக்குள்ள, இந்த மண், இந்த கலாச்சாரத்துக்குள்ள, இந்த பிரபஞ்ச பேராற்றலில் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான மிகப்பெரிய வளர்ச்சியும் மாற்றமும் கிடைக்குங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளணும், நீங்க பார்த்து கொள்ளணும். அதுதான் இந்த பாறையில் இருக்கிற முக்கியமான செயலும். தியானம் பண்றவங்களுக்கும் சொல்றேன், உங்களோட எல்லாருடைய நல் ஒத்துழைப்பு வேணும். ஒரு பெரிய மாற்றத்தோடு சந்திப்போம்.